Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஒரு நியூட்ரல் சைடுல இருக்க ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த மேக்கப் லுக் வந்து நீங்க எந்த அவுட்ஃபிட்டோட பேர் பண்ணிக்கலாம், எந்த ஹேர் ஸ்டைல்ஸ்ல வேணா கூட நீங்க இது பேர் பண்ணிக்கலாம். சோ இங்க நான் வந்து ponytail, high ponytail போட்டுருக்கேன். எல்லா ஹேர் ஸ்டைல்ஸ்க்கும் எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் சூப்பரா சூட் ஆகும் இது. ஃப்ரீ ஹேர்க்கு ஜுவல்லரியோடலாம் நீங்க வந்து பேர் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். So video start பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா subscribe பண்ணுங்க. அதுக்கு நீங்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணனும் and பக்கத்துல இருக்க bell button பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நீங்க என்ன Instagramலயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. So இந்த particular makeup tutorialல பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப affordable rangeல தான் இருக்கு and good quality products. மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க. நான் இங்க வந்து Dermavive Hydra cleanser வச்சு என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். இந்த கிளென்சர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இது தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து Neutridermோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசர் மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா சூப்பரா ஆயிடும் ஸ்கின். நல்லா இன்ஸ்டன்ட்டாவே நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் ஸ்கின்னை. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தான பேஸா இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பேஜ். அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் 200 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஆனால் சூப்பராக இருக்கும். ரியல் ப்ரைஸ் என்னமோ 500 கிட்ட வரும். நான் அமேசான்லேருந்து ஆஃபரில் வாங்கினேன். நல்லா அந்த டூவி ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி நான் காம்பேக்ட் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மீடியம் டு ஹை கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஃபோட்டோகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ஃபவுண்டேஷன். இது சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ நான் ஒரு சைடாக வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து இன்கலர் ஹைலைட்டர். அமேசானில் உங்களுக்கு 200 ரேஞ்சில் கிடச்சிரும். சூப்பரான ஹைலைட்டர். ரொம்ப மைல்டாக இருக்கும். டே டைமுக்குலாம் வந்து நல்லா செட் ஆகும். நான் வெறும் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்போ லைட் அடிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு மாஸோட ப்ளஷ் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க இந்த லாஸ்ட் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நியூட்ரல் சைடில் இருக்குது. நியூட்ரல் ப்ளஸ் பிங்க் சைடில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த ப்ளஷ். இந்த ப்ளஷ் பேலட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பவுடர் ப்ரஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் நோவா ஐஷேடோ பேலட் எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டு ஷேடும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ண போகிறேன். ஸோ என் ஐப்ரோஸில் வந்து எங்கே வந்து கேப் தெரியுதோ அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியிலலாம் போல் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு நானே ஷேவ் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு இந்த ஹிலாரியோட ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேடு வச்சு என்னோட க்ரீஸ் ஏரியாவில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த பேலட் வந்து யூடியூப்காகவே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அண்டர் 200 மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேலட் வாங்கினேன். சூப்பராக இருக்குது சீரியஸாக. இதுலேயே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அது கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஷேட் எடுத்து என்னோட ஐலட்ஸில் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கனால டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் ஐஷேடோ வந்து எடுத்திருக்கேன். ஷாம்பைன் ஷேட் இது. ஸோ இது வந்து கிளிட்டர், ஆக்சுவலாக வந்து லிக்விட் கிளிட்டர் மாதிரி இருக்கும். இது நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு கையாலே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் போகிறதா இருந்தால் இது மாதிரி ஏதாவது ஒரு கலர் வாங்கினாலே போதும். நீங்கள் எல்லா ஐஷேடோ பேலட்ஸு இதெல்லாம் ஃபுல்லாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காராவுக்கு வந்து lakme மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஐ மேக்கப்புக்கெலாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், நார்மலாக வெளில போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் Loreal Parisோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 116. இது வந்து நியூட் ஷேட். ஸோ ஐ மேக்கப்புக்கு நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எவ்ரிடே கலர் இது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இன்னும் நான் ஒரு கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து Purppleோட லிப் crayon. ஷேட் நம்பர் வந்து 10. ஸோ இதுவும் வந்து எவ்ரிடேக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிப் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்லாம் நம்ம வந்து தாராளமாக வெளியிலே போட்டுட்டு போகலாம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த மாதிரி மேக்கப் லுக்லாம் நீங்கள் வந்து ஜீன்ஸ்க்கோ இல்லைனா வந்து எதுக்கு வேணால் வேர் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக சூட் ஆகும். இங்கே நான் வந்து ஹை போனிடெயிலோட போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் ஹை போனிடெயில் வந்து ஜீன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் டாப் அண்ட் ஜீன்ஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் எப்படி மேக்கப் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மேக்கப் லுக்கில் வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த லுக்கில் நான் வந்து ஐலைனர் காஜல் எதுவுமே அப்ளை பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இது சிம்பிளாக இருக்கிறதே வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.